மகாபெரியவா ஆச்சரணம். பான தீர்த்தம், அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்துக்கு பேர் இருக்குங்க. எதுக்கு அந்த கதை வந்துச்சு, எதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய தாய். சரியா? அந்த தாய் சிவன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால பானாசுரன் என்ன பண்ணுவாராம், அம்மா வழிபடுவதற்காக தினமும் பூலோகத்திலேருந்து வர்றது, அந்த பூலோகத்துக்கு போய் ஒரு லிங்கத்தை பெயர்த்தெடுத்துட்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுப்பாராம். அந்த அம்மா அதுக்கு பூஜை பண்ணுவாராம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வர்றார். கரெக்டாக இங்கே புகழூர், அதுதான் திருப்புகழூருக்கு அங்கே அக்னீஸ்வரன் இருக்கார் இல்லையா, அக்னீஸ்வரரை பெயர்த்து பார்க்குறாரு. முடியல. என்ன பண்ணுறாரு, சரி இது இப்படி பெயர்க்க முடியல இல்லையா, அதனால் சுற்றியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அகழி மாதிரி தோண்டி அப்படியே கையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ 4 புறமும் அகழி போல் குழி தோண்டிட்டார். லிங்கத்தை தூக்கி பார்க்குறாரு, அப்பவும் முடியல. அப்போ அந்த மூர்த்தியினுடைய அடித்தளத்தையே அவரால் கண்டுபிடிக்க முடியலங்க. கண்டுபிடிச்சா தானே தூக்க முடியும். அதுக்கப்புறமா என்ன ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட பானாசுரன் மனமுருக வேண்டினாராம். அதுக்கப்புறமா என்ன கேட்குறாரு, நான் தோண்டிய பள்ளத்தில் தேங்கிய நீர் நோய்தீர்க்கும் தீர்த்தமாக விளங்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாராம். அப்போ வேண்டினதுக்கு அப்புறம்தான் இந்த தீர்த்தம் பான தீர்த்தம், அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. மகாபெரியவா சரணம்.